Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் இன்னொருத்தி அத்தியாயம் 2. சென்ற ஆண்டு நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்துக்காக கிளம்பிய போது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையாக அது அமையப் போகிறது என்று நினைக்கவே இல்லை. தஞ்சாவூர் ஏரியா கொஞ்சம் வீக்காக இருக்குது, போய் பாரு என்று டைரக்டர் பசவப்பா சொல்லியிருந்தார். நானும் டூர் போய் ரொம்ப நாளாகிவிட்டதால் டிரைவர் ராமலிங்கத்தை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு ஆஃபீஸ் ஜீப்பில் கிளம்பினேன். தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே எங்களது மாவட்ட டீலர் இருந்தார். ரொம்ப காலமாக இருக்கிறவர், மூர்த்தி என்று பெயர். பிள்ளைகளும் பெண்களும் படித்து முன்னேறி டாக்டர் என்றும் வக்கீல் என்றும் இன்ஜினியர் என்றும் போன பிறகு கூட இந்த பெயிண்ட்ஸ் ஏஜென்சியை விட்டு விடாமல் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். எந்த வகையில் என்ன குறை என்பதை அடிக்கடி கடிதம் எழுதி தெரிவிப்பார். அவர் கடிதங்களில் ஒரு விசேட முத்திரை இருக்கும். 2 வரியாக இருந்தாலும் சரி, 5 பக்கமாக இருந்தாலும் சரி, கடைசி லைனில் குற்றம் குறையிருப்பின் மன்னிக்கவும் என்று எழுதி கையெழுத்திட்டிருப்பார். இப்போது கொஞ்ச நாளாக வியாபாரத்தில் அத்தனை அக்கறை காட்ட காணும். வயதாகிவிட்டது தான் காரணம் என்று எண்ணினேன். அது மட்டுமல்ல என்று நேரில் சந்தித்த போதுதான் தெரிந்தது. அவருடைய கடைசி பையன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பம்பாயில் குடியேறிவிட்டானாம். மனிதர் அதில் ரொம்பவும் இடிந்து போயிருந்தார். என்னிடம் புலம்பினார். நான் தேர்தல் சொன்னேன். தேர்தலாக இல்லை, உண்மையாகவே சொன்னேன். எந்த ஜாதி எந்த மதம் இருந்தாலும் என்ன மூர்த்தி, உங்கள் பையனுக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கக்கூடியவளா, அவன் மீது உயிரையே வைத்திருப்பவளாக இருக்க வேண்டும். எப்போது அவளும் தன் மதத்தை விட்டு பிற மதத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டாலோ அப்போது உண்மையிலேயே உங்கள் சன் மீது பிரியம் கொண்டவளாகத்தான் இருப்பாள். அவன் சந்தோஷமாக சௌக்கியமாக இருந்தால் போதும், கவலை விடுங்க என்றேன். மூர்த்தி சற்று தெம்படைந்தார். மற்ற எல்லாரும் என்னை போல பேசாமல் அவரை குத்தி காட்டியோ அல்லது அவருடன் சேர்ந்து புலம்பியோ பேசியிருப்பார்கள் போலும். நான் இப்படி பேசியதில் அவர் மனசுக்கு சமாதானம் ஏற்பட்டது. மத்தியானம் 1 மணிக்கு அவர் வீட்டிலிருந்து எனக்கும் சேர்த்து சாப்பாடு வந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு பிஸ்னஸை பற்றி பேசினோம். திண்ணனூர் முனிசிபாலிட்டியின் மொத்த பெயிண்ட் தேவைகளையும் நாங்களே சப்ளை செய்வதாக டெண்டர் கொடுத்திருந்தோம். 2-3 சில்லறை கம்பெனிக்காரர்களும் கொடுத்திருந்தார்கள். எங்களுடைய கொட்டேஷன் தான் குறைவு. இருந்தாலும் ஆர்டர் பாஸ் ஆகாமல் பெண்டிங்லேயே நின்று கொண்டிருந்தது. அது என்ன விஷயம் என்று மூர்த்தியை கேட்டேன். முனிசிபல் தலைவருக்கும் இன்னும் சில கவுன்சிலர்களுக்கும் மனசில் ஒரு சந்தேகம் என்றார். என்ன? மற்ற கம்பெனிக்காரங்க என்ன தேவைனாலும் உடனுக்குடனே வரவழைச்சு கொடுத்துருவாங்களாம். நாம் ஒவ்வொன்றையும் மேங்களூர் ஃபேக்ட்ரியிலிருந்து வரவழைச்சு தர வேண்டியிருக்குமா, அதனால் சப்ளை லேட் ஆகுமான்னு பயப்படுறாங்க என்றார் மூர்த்தி. சரி, உங்களுக்கு இன்று நாளை வேறு ஒன்றும் வேலை இல்லையே என்று. இல்லை, புறப்பட ரெடியாக இருங்க. ஜீப்லேயே திண்ணனூர் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாமே. உங்களை திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டு மெட்ராஸ் போகிறேன் என்றேன். மூர்த்தி சுறுசுறுப்படைந்தார். உடனே புறப்பட்டு விட்டார். தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி செல்லும் பாதை வெகு அழகானது. வழி நடுக தென்னஞ்சோலைகளும் பஸ் பாதையை ஒட்டினார் போலவே ஓடி வரும் ஆறும் ஜிலு ஜின்று உடம்பில் பட்டு இருதயத்துக்குள் பிரவேசிக்கிற காற்றும். உங்களுக்கு எப்போ சார் கல்யாணம் என்று திடுமென்று கேட்டார் மூர்த்தி. இன்னும் ஒன்றும் ஐடியா இல்லை என்று. அப்போது நான் பிரம்மச்சாரி. வயசு என்ன, 25க்கு பக்கமாக இருக்குமா? 26. அப்போ பண்ணிக்க வேண்டியது தான். வேண்டியதுதான். நல்ல சம்பளம் அந்தஸ்துமா இருக்கீங்க. வேறு எதையும் எதிர்பார்க்காம அறிவும் பண்பாடும் இருக்கிற ஏழை பண்ணால் பார்த்து பண்ணிங்க என்றார். கரெக்டு என்றேன். ஆனால் நம்ம மதத்துக்குள்ளே இருக்கட்டும் சிரித்தேன். கேட்கணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு என்றார். என்ன? உங்களுக்கு திருவிடை மருதூரில் உறவுக்காரங்க இருக்காங்களா? உறவுக்காரங்க? அவ்வளவு சீப்பாக அதை சொல்ல எனக்கு பிடிக்கவில்லை. என்னை வளர்த்தவங்க என் பெரியப்பா பெரியம்மா, அவங்க குடும்பம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நான் திருவிடை மருதூர் பையன்தான். உங்கள் அப்பா அம்மா? நான் பெருமூச்சு விட்டேன். கங்கையிலே படகு மூழ்கி 30 பேர் பலி என்று மாதத்துக்கு 2 தரமாவது பத்திரிகையில் படிக்கிறோம். இங்கேயோ யாருக்கோ நேர்ந்ததாக நினைத்துக்கொண்டு அடுத்த நியூஸுக்கு தாவுகிறோம். என்னால் அப்படி தாவ முடியாது. அப்படி ஒரு செய்தியை படிக்கும் போதெல்லாம் என் கண்களும் எண்ணமும் அங்கேயே நின்றுவிடும். எனக்கு 6 வயதாக இருந்தபோது என் அப்பாவும் அம்மாவும் என்னை பெரியப்பாவிடம் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை போனார்கள். படகு விபத்து, 18 பேர் பலி. அதில் என் பெற்றோரும் 2. அதன் பிறகு ஹைஸ்கூல் படிப்பு முடிக்கிற வரையில் நான் திருவிடை மருதூரில் பெரியப்பாவின் வீட்டிலேயே தங்கி படித்தேன். பிறகு கும்பகோணம் காலேஜுக்கு போனேன். ஹாஸ்டலில் தங்கி கொண்டேன். பட்டம் வாங்கினேன். சென்னையில் தகுந்த சிபாரிசுடன் கிராண்ட் பெயிண்ட்ஸில் வேலைக்கு அமர்ந்தேன். பெரியப்பா வறுமையில் வாடிக்கொண்டிருக்கவில்லை. எங்கள் பிதுரூர்ஜிதமான நிலபுலன்களை பார்த்து கொண்டிருந்தார். 2 பெண்கள் 2 பையன்கள். மூத்த பையன் காவேரியை 2 வருடம் முன்பு திருச்சியில் கல்யாணம் செய்து கொடுத்திருந்தார். காவேரி வாழ்க்கைப்பட்ட இடம் ஒரு தினுசான கலை குடும்பம். மாப்பிள்ளை திருச்சி ரேடியோவில் வயலினிஸ்டாக இருக்கிறாராம். தகப்பனார் ஒரு நடன கோஷ்டியில் இருக்கிறாராம்.
இன்னும் 2-3 பெண்கள். ஆனால் அவர்களுக்கும் சொந்தத்தில் சொத்து இருந்ததால் இப்படி கலை என்று பொழுதை கழிக்க கஷ்டமாயிருக்கவில்லை. காவேரியின் கல்யாணத்துக்கு போயிருந்ததோடு சரி, சமீபத்தில் திருவிடைமருதூருக்கு நான் செல்ல நேரவில்லை. கடித போக்குவரத்தும் கிடையாது. பெரியப்பாவின் பையன்கள் எனக்கு தீபாவளி பொங்கல் வாழ்த்துக்கள் என்னை அனுப்பினார்கள். அதற்கு 2 வரி நன்றி போடக்கூட ஞாபகம் இல்லை. இவ்வளவையும் மூர்த்திக்கு சுருக்கமாக தெரிவித்துவிட்டு, நீங்கள் சமீபத்தில் அங்கே போயிருந்தீங்களா, எதுக்கு கேட்டீங்க என்றேன். ஒரு 60 கல்யாணத்துக்காக போயிருந்தபோதே உங்கள் பெரியப்பாவை அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப தள்ளாமே இருந்தார் பாவம். பெட்ரிட்டனாக இருந்தார். சஷ்டியப்த பூர்த்திக்காரருக்கு நேரில் வாழ்த்து கூறணும்னு வந்தாராம். நல்ல மனிதரே என்றார் மூர்த்தி. பெரியப்பா பெட்ரிட்டனாக இருக்கிறாரா? ஒரே ஒரு மேல் துண்டனுடைய வெயிலும் மழையிலும் திரிகிற அந்த கட்டுமஸ்தான் உடம்பு எனக்கு ஞாபகம் வந்தது. சின்ன வயதில் அவருடைய மார்பில் புசு புசு என்று கருத்து வளர்ந்திருக்கும் ரோம அடர்த்தியை பார்த்து பொறாமைப்படுவேன். அவர் மடியில் உட்கார்ந்திருக்கும் சமயங்களில் அதை திருகி விடுவேன். மாறிடா என்று என் கையை தட்டி விடுவார். ஆண்பளைத்தனத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய அவர் நோய் படுக்கையில் இருக்கிறார் என்று அறிய என் மனம் வேதனைப்பட்டது. திண்ணனூரில் வேலை முடிந்ததும் தஞ்சாவூரில் மூர்த்தியை கொண்டு போய் விட்டுவிட்டு திருவிடைமருதூர் போய் பெரியப்பாவை பார்ப்பது என்று அந்த கணமே முடிவு செய்தேன். திண்ணனூர் முனிசிபல் தலைவர் நேர்மையானவர், நியாயமான சந்தேகங்களை கொண்டிருந்தார். வேறு ஏதோ எதிர்பார்க்கவில்லை என்பதை எடுத்த எடுப்பிலேயே தெளிவுபடுத்திவிட்டார். நானும் எப்படிப்பட்ட ஆர்டர் ஆனாலும் உடனுக்குடன் சப்ளை செய்ய முடியும் என்பதை ஆதாரத்தோடு எடுத்து விளக்கினேன். கவுன்சில் கூடியதும் என் கட்சியை சொல்லி ஒப்பந்தம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். முனிசிபல் லாந்தர் கம்பங்கள் முதல் வண்டிகள், வாகனங்கள், கட்டிடங்கள் எல்லாவற்றுக்கும் கிராண்ட் பெயிண்ட்ஸ் தான் வாங்குவதென்று முடிவாகிவிட்டது. பல லட்சங்களுக்கான ஆர்டர். புறப்படும்போது இருந்ததை காட்டிலும் அதிக சந்தோஷமுள்ளவராக மூர்த்தியை தஞ்சாவூரில் இறக்கினேன். எங்கள் மாவட்ட டீலர் என்கிற முறையில் அவருக்கும் ஒரு கணிசமான கமிஷன் கிடைக்கும். திருவிடைமருதூரில் தலை காட்டிட்டு அப்படியே மெட்ராஸ் போயிடுவானே என்றேன் டிரைவரிடம். சரி சார் என்றான். இருந்தாலும் அவன் குரலில் சோர்வு தெரிந்தது. பாவம். புழுதியை இறைத்து கொண்டு எங்கள் ஜீப் திருவிடைமருதூரில் நுழைந்தபோது மணி 6 இருக்கும். தஞ்சாவூர் கிராமத்துக்கு உரிய சோகமான களைப்பான அஸ்தமன வேளை. கடை வீதிகளையும் தெருக்களையும் தாண்டி கொண்டு எங்கேயோ டும் டும் என்று மேளச்சத்தம் கேட்டது. கோவிலுக்குள் ஏதாவது சுவாமி புறப்பாடோ என்னவோ. உற்சவ காலத்தில் சுவாமி ஊர்வலத்துடன் விடிய விடிய வீருசாமி பிள்ளையின் நாதசுர கச்சேரி நடக்கும்போது இங்கே எத்தனை திண்ணைகளில் நானும் உட்கார்ந்து கேட்டு இருக்கிறேன். எவ்வளவு கடைகளில் வாழைப்பழம் கமர்கட்டும் வாங்கி தின்றிருக்கிறேன். மாபெரும் திருக்குளம், கரையை ஒட்டிய தெருவில் எங்கள் வீடு. யாரும் என்னை எதிர்கொண்டு அழைக்க ஓடி வரவில்லை. வீட்டுக்குள் ஒரு மௌனம் நிலவி கொண்டிருந்தது. விபரீதமான எண்ணம் என்னுள் முளைத்தது. நல்ல காலம். நடையை தாண்டியதும் உள்ள கூடத்தில் தனது வழக்கமான மரப்பெஞ்சில் திறந்த முற்றத்தை படுத்தாற்போல் படுத்திருந்தார் பெரியப்பா. கஞ்சியை ஆற்றிக்கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்தார் பெரியம்மா. ஓட்டு கூரையிலிருந்து கப்பாணி கயிறு தொங்க அதில் அரிக்கன் விளக்கு மாட்டப்பட்டு திக்கி திக்கி வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. தெருவில் ஓரளவு வெளிச்சம் இருந்த போதிலும் வீட்டுக்குள் பூரண இருட்டு நிலவுவதை அப்போதுதான் கண்டேன். ஆடும் விளக்கின் அடிப்புறத்தில் பெரியப்பா படுத்திருந்ததால் அது அசையும் போதெல்லாம் அவர் முகத்திலும் மார்பிலும் நிழல் விழுத்தது. நின்ற போதெல்லாம் அவர் மீது இருள் கவித்தது. வாலுவா வாவா, எங்களெல்லாம் நினைவு இருக்காடா அவனுக்கு என்றபடி எழுந்து உட்கார முயன்றார் அவர். சிரமப்படாதீங்க பெரியப்பா என்று சொல்லிவிட்டு அவர் காலை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கொண்டு படுக்கை அருகே உட்கார்ந்தேன். பெரியம்மா கஞ்சி டம்ளர் என் கையில் தந்து பெரியப்பாவுக்கு கூட என்றாள். ஒரு லெட்டர் போடக்கூடாதா பெரியப்பா, உடம்பு சரியில்லைன்னு என்று கேட்டவாறு கஞ்சியை கொடுத்தேன். உடம்புக்கு என்னடா என்றார். உடம்புக்கு என்று சொல்லை அவர் அழுத்தி சொன்னதிலிருந்து மனசுக்குள் ஏதோ என்று ஊகித்து கொண்டேன். கூடத்தின் ஓரங்களில், அறைகளின் வாசல்களில் சிறியதும் பெரியதுமாக பல உருவங்கள் நிழலாடின. எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிது. எனக்கு தெரியாத உறவினர்கள் கூட யாரோ வருவார்கள் போவார்கள். இப்போதும் சில முகங்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் என்ன பால, பட்டணத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று உரிமையோடு கேட்பார்கள் யாராக இருந்தாலும். அன்று என்னை யாரும் கேட்கவில்லை. எனவே ஒரு சுமை அந்த வீட்டை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று உணர்த்தேன். அந்த கனமான போர்வையை உதறி விளக்குவதற்காக, காவேரி திருச்சியில் சௌக்கியமாக இருக்கிறாளா, லெட்டர் போடுறாளா என்று கேட்டு வைத்தேன். அவ்வளவுதான். பல மூலைகளிலிருந்து பல பெருமூச்சுகள் எழுந்தன. அதற்கு முத்தாய்ப்பே போல காவேரியே வந்து நின்றால் என் அருகில் விசும்பியபடி. அதெனவோ எனக்கு விபரீதமான எண்ணம் தான் எப்போதும் முதலில் தோன்றுகிறது. எனவே அவள் கழுத்தை பார்த்தேன். திகளுடன் தாலிச்சரடு நன்றாய் தெரிந்தது. நெற்றியை பார்த்தேன். குங்குமம் இருந்தது. பிறந்த வீட்டுக்கு போன்னு துரத்திட்டாங்க, 2 மாதம் இங்கே தான் இருக்கா என்றார் பெரியப்பா கண்ணை துடைத்து கொண்டு. என்ன துரத்துறதா? என்ன பெரியப்பா விளையாட்டதெல்லாம்? பாட்டு குடியே கூத்துன்னு ஒரு தருதலை குடும்பப்பா அது.
தெரியாதனமாக கொடுத்துட்டேன் காவேரியை. தினம் இவளுக்கு ஏச்சும் பேச்சும் தான். கடைசியில் ஒரு நாள் நீ உன் அப்பா வீட்டுக்கே போயிரு, அப்புறமா கூட்டிக்கிறான்னு சொல்லிவிட்டாங்களாம். அப்புறம் என்ன 2 மாதம் ஆச்சு. இவளை இருக்கியா போனேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. இப்படித்தான் கிராதகர்கள் இருப்பார்களா பெரியப்பா என்றேன். காவேரி விசும்பி கொண்டிருந்தால் என்னை காட்டிலும் 2 வயது சின்னவள். குழந்தை பிராயத்தில் ஆண் பெண் பேதமில்லாமல் என்னோடு ஓடி விளையாடுவாள். வாகன மண்டபத்திலும் ரிஷபத்துக்கும் பின்னாலும் குதிரைக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருந்து நான் தேடுகிற போது பே என்று அலறி பயமுறுத்துவாள். வீட்டில் 2வது கட்டில் ஒரு பழைய மரக்கட்டில் உண்டு. எல்லா பழைய மத்தைகளையும் பாய்களையும் தலையணைகளும் அங்கேதான் கிடைக்கும். அந்த கட்டில் உட்கார்ந்து தலையணைகள் பீயும்படி ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டிருக்கிறோம். பெரியப்பா வந்து பார்க்கும்போது அதே கட்டிலுக்கு கீழே ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு ஒளிந்தும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட என் அன்பான சகோதரி காவேரி, ஏன் இப்படி வாயில் பூச்சி இருந்த என்றேன். போன புதுசில் எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்கண்ணா. அங்கே கச்சேரி, இங்கே நிகழ்ச்சி, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி என்ன ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. 3-4 மாதம் முன்பு அவங்க பொண்ணு ஒருத்தி அறுத்து போனான். அப்போதிருந்து காவேரி என்று பெரியப்பா அவளை அதட்டினார். வார்த்தையை கண்டபடி விடக்கூடாதுமா. அவள் வயிற்றுச்சல் அவளுக்கு தான் தெரியும் என்றாள் பெரியம்மா. அது சரி, அதுக்காக என்ன பெரியப்பா அந்த விஷயம்? ஒன்றுமில்ல பாலு, காவேரிக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறா. கல்யாணத்தன்று மாப்பிள்ளை ஜுரத்தில் படுத்திருந்தான். டைஃபாய்டுன்னாங்க, ஜாண்டிஸ்னாங்க. 1.5 மாதத்தில் போயிட்டான். அந்த பொண்ணு பாவம் வாழ்க்கையே போயிடுது. அதுக்கு நம்ம காவேரி என்ன பண்ண முடியும்? பழைய கசப்பு ஆத்திரம் வீட்டோடு இருக்கிற விதவை பெண்ணை பார்க்க பூவும் பொட்டுமா இருக்குது. இவன் இது கோவம் வருது. மனுஷ சுபாவம். இளம் வயசு தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா கட்டுப்படியான குடும்பமோ என்று கேட்டேன். அதெல்லாம் பார்க்குறவங்கள தாராளமாக பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா ஒரு வேளை காவேரிக்கு முடியுமா என்னவா என்றார் பெரியப்பா. நான் காவேரியை பார்த்தேன். அரிக்கின் விளக்கின் வெளிச்சம் அவள் முகத்தில் ஒரு பாதிதான் விழுந்திருந்தது. என்றாலும் அந்த கண்ணீரின் மினுமினுப்பை நான் கண்டுகொள்ள அது போதுமானதாக இருந்தது. பெரியப்பா, அந்த விதவை பொண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறேன் என்றேன். பைத்தியக்காரா என்றார் பெரியப்பா கோபத்தோடு. ஆனால் மற்ற அத்தனை பேரிடையேயும் ஒரு மௌனம் நிலவுவதைக் கண்டேன். எதிர்ப்பான மௌனம் அல்ல, நான் சொல்கிறபடி மட்டும் நடந்துவிட்டால் என்ற எதிர்பார்ப்பான மௌனம். பாலுண்ணா என்று என் கைகளை பிடித்து கொண்டாள் காவேரி. என் நாத்தனாரை வேறு யாராவது பண்ணிக்கலாம? நீயே பண்ணிக்கிட்டா அது இரட்டிப்புக்கு நல்லது. அவன் நம்ம வீட்டு மருமகள் ஆயிடுவா. அப்புறம் அவங்க கொட்டமெல்லாம் அடங்கி போயிடும். பாலு என்றார் பெரியம்மா குரல் தழுதழுக்க. நீங்களாம் சும்மா இருக்க மாட்டீங்க என்று இறைந்தார் பெரியப்பா. நான் என் உலகத்தினுள் ஆழ்ந்து போனேன். காவேரியை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு இளம் விதவை வாழ்க்கை இன்னதென்று பார்க்கும் முன்பே வீணாகி போனவள், அவளுக்கு தலைக்கு பூவும் நெற்றிக்கு திலகவும் கொடுப்பதென்றால் அது எப்பேற்பட்ட விஷயம்? காவேரியின் கணவர் வீட்டில் வெகு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு அடுத்த வாரம் விசாலி என் மனைவியானாள். தொடரும்.